மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. உங்க 2 பேர்கிட்டயும் நான் இதை பத்தி சொல்லல, அவ்வளவுதான். அப்பா இப்பவும் ஏன் ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறாரு. அவரு என்னோட அப்பா தான்னு குமார் சாருக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப அசிங்கமா போயிடுச்சே. குமார் சார் என்கிட்ட 2-3 தடவை சொல்லிட்டாரு அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறத பத்தி. அம்மா அப்பாக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வச்சு அப்பாவை இங்க தங்க வைக்கிறதுக்கு. நல்லா இருக்கு. உன் அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி நீ பேசலன்னு புரியுது. ஏன்னா நீ இப்போ உயிரோட இருக்கல்ல. அப்பா இப்போ ரொம்ப திருந்திட்டாரு மாமா. குடிக்கிறதெல்லாம் கூட விட்டுட்டாரு. நான் அப்பா கிட்ட நிறைய பேசுறதெல்லாம் இல்ல. இருந்தாலும் அந்த பழைய கோவம்லாம் எனக்கு அவர் மேல இல்லவே இல்லை. அவங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கான காரணத்தை அம்மா உங்ககிட்ட சொன்னாங்கல்ல. ஆனா அப்பா குமார் சார் கிட்ட சொல்லியிருக்கிறது அது இல்ல. தப்பு 2 பேர் பக்கமும் இருக்குன்னு எனக்கு அது கேட்டதும் தோணுச்சு. உன் அப்பாவை பத்தி உனக்கு சரியா தெரியாது. அந்த ஆளு பொய் கதையெல்லாம் உன் சார் கிட்ட சொல்லி அவரை நம்ப வச்சிருப்பாரு இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு. இல்ல, அப்பா என்கிட்ட எப்பவுமே அப்படி சொன்னதில்ல. அவரை இங்க தங்க வைக்கணும்னு, எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசை இருக்குன்னு குமார் சார் சொன்னாரு, அவ்வளவுதான். குமார் சார் சொன்னாரு. குமார் சாருக்கு ஆபீஸ்ல உள்ள விஷயத்தை பார்த்தா பத்தாதா? இந்த வீட்டுல உள்ள விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு பத்மா இருக்கா இங்க. அவ முடிவு பண்றதை எல்லாரும் கேட்டா போதும். பத்மா சொல்றது மட்டும்தான் நிஜம். உனக்கு அந்த மாதிரி ஒரு அப்பாவே இல்லைன்னு நினைச்சுக்க. நீ எவ்வளவு பெரிய துரோகம் அவன் அவளுக்கு பண்ணிருக்கா தெரியுமா? அவன்லாம் எந்த காலத்திலையும் திருந்தவே மாட்டான். இங்க பாரு, இதை நீ என்கிட்ட சொன்னதோட விட்டுரு. உன் அம்மாட்ட சொல்லவே சொல்லிடாத. உனக்கு அவன் மேல கொஞ்சமாவது அன்பு வந்திருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவளால் அதை தாங்கவே முடியாது. இங்க பாருமா, உன் அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாதுமா. மன்னிச்சிருங்க, வீடு மாதிரி வந்துட்டேன். நில்லுங்க. நீங்க யாரு? நான் கிரண் சார் ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன். சாரை பார்க்க தான் வந்தேன். சாதாரணமா எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும், அதுவும் நான் குடிச்சிட்டு இருக்கும் போதுதான். இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். கொடியதான் இருந்து இப்படி ஆயிடுச்சே. சாரி, கிளம்புறேன். பாருங்க, இதான் கிரணோட வீடு. அப்போ நீங்க அவனோட சித்தி. அது சரி, நைஸ் டு மீட் யூ. எதுக்காக இந்த டைம்ல கிரணை பார்க்க வந்தீங்க? விஷயம் இருக்கு. பார்த்தா திருட்டுத்தனம் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. அந்த திருட்டுத்தனத்தை போக்குறதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிரண் சார் தான் எனக்கு குரு. நான் திருந்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். முன்னாடி நான் நிறைய பிரச்சனை பண்ணுவேன். கொஞ்ச காலம் ஜெயிலையும் இருந்தேன். ஜெயிலையா? சென்ட்ரல் ஜெயிலு. எதுக்காக? ஒரு சின்ன கொலை பண்ண. நீங்க போங்க, கிரணிங்க இல்ல, அவன் வந்ததை ஃபோன் பண்ண சொல்றேன். பயப்பட வேண்டாம், நான் ஃபுல் டைம் கொலை பண்றவங்களா இல்ல. அப்படி நடந்துருச்சு. நான் கிரண் சாரை கொஞ்சம் பார்க்கணும், ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். இன்னைக்கு சாரோட பர்த்டே இல்ல, ஆபீஸ்ல வச்சு கிஃப்ட் கொடுக்க முடியல. அதான் அவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். அத சார்கிட்ட கொடுக்கணும். பர்த்டேவா? ஆமா, இன்னைக்கு என் பர்த்டே தானே, நீங்க மறந்துட்டீங்களா? ஐயோ, இவங்கெல்லாம் என்ன சித்தி சார், ரொம்ப கஷ்டம். சார், என்னோட மனம் மார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். இந்தாங்க. இதுக்கெல்லாம் அவசியம் இல்லையே. ஐயோ சார், இது என்னோட சந்தோஷத்துக்காக. இந்தாங்க. தேங்க்யூ. அப்புறம் என்னாச்சு சார் என் விஷயம்? அனுகிட்ட நீங்க பேசுனீங்களா? அவ என்ன சொன்னா?
பேசுனேன். உங்க மேல இப்பதான் கொஞ்சம் அன்பு வர ஆரம்பிச்சிருக்கு. அனு என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாளா சார்? முயற்சி பண்ணி பார்ப்போம். என்னால் முடிஞ்சது எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். நான் சொன்னா அனு கேப்பா. உங்களை கண்டிப்பா அவ வீட்டுக்கு கூப்பிடுவான்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி சார். அப்படின்னா நான் வரேன் சார். அப்போ சரி, நாளைக்கு ஆஃபீஸில் பார்ப்போம். இவர் அனுவோட அப்பாவா? ம், ஆமாம். கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தார். இவர் இறந்துட்டாருன்னு தான் அவங்க எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. நான் அனுவை கல்யாணம் பண்ணதெல்லாம் இவருக்கு தெரியாது. இவருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை. அனுவோட அம்மா அவரை வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. ஆனால் இவர் அந்த வீட்டுக்குள்ளே போகணும். அது எனக்கும் தேவைதான். அவங்களோட ஃப்யூச்சர் பிளான்லாம் என்னன்னு நான் தெரிஞ்சே ஆகணும். பிளான்? நீ அந்த அணுவை விட்டுடா. கேவலமான ஒரு குடும்பம். உங்களுக்கு தெரியாதா என்னால் அணுவை விட்டு வர முடியாதுன்னு? நான் சொல்ல வேண்டியதை சொன்னேன், அவ்வளோதான். நீ உட்காரு, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எதுவும் வேணாம் ராகினியம்மா. இப்போ போய் குளிச்சுட்டு தூங்க வேண்டியதான். ரொம்ப டயர்டாக இருக்கு. மத்தியானம் அணு கூட சாப்பிட்டேன். நைட்டு சத்யஜித் கட்டாயப்படுத்துகிறப்போ அவன் கூட சாப்பிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சத்யஜித்தை? என்னோட ஃப்ரெண்டு. அவன் இப்போ இங்கே தான் ஒர்க் பண்ணுறான். இன்னைக்கு ஒரு நாளோட உலகம் அழிஞ்சிடாதுல்ல. நீ என் கூடயே தானே இருப்ப. எதுக்காக நான் வந்தனோ அதை நடத்தி முடிச்சிட்டு தான் இந்த ராகினி திரும்ப போவா. இல்ல, ரொம்ப நேரமா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. என்னாச்சு உனக்கு? அவ என்ன யோசிக்கிறான்னு நமக்கு என்னங்க தெரியும்? அதை விட்டு தள்ளுமா. நீ அம்மா கூட போய் அடுப்படியில கொஞ்சம் உதவி பண்ணு. நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு நீ போக வேண்டியவ தானே? அவகிட்ட போய் சொல்றீங்க பாருங்க நீங்க. போனை நோன்றதை தவிர வேற என்ன தெரியும் அவளுக்கு? இந்த கவலைக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியுங்க. அந்த போன் எடுத்து கொஞ்சம் அவ கையில கொடுத்து பாருங்களேன். அவளோட கவலையெல்லாம் அப்பவே போயிடும். அப்படியாம்மா? அப்படின்னா உன்னோட கவலை இப்போதைக்கு முடியவே முடியாது. அந்த போனை உன் கையில நான் கொடுக்க மாட்டேன். நீ அவனை மறந்துட்டேன்னு ஒத்துக்காம உன்னை இந்த வீட்டுல இருந்து நான் வெளியே விட மாட்டேன். நீ சொல்ற உன் போனை நாங்க எடுத்தது தப்பான விஷயம்னு. எடுத்தா என்ன? எங்களுக்கு தெரியாம அப்படி என்ன ரகசியம் இருக்கு உனக்கு? அப்படிப்பட்ட ரகசியம் எல்லாம் உனக்கு வேண்டாம். இங்க பாருமா, அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாம் மனசை விட்டு எல்லா விஷயத்தையும் பேசணும். இதோ இது என்னோட போன். நீ வேணா இதை பாரு. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. நீ எங்கேயும் போக மாட்ட. இந்த உலகத்தை விட்டு நீ சீக்கிரமா போக கூடாதுன்னு தான் உன்னோட அம்மாவும் அப்பாவும் உன்னை தங்கம் மாதிரி பாத்துக்கிறோம். தெரியுமா சீதா, நேத்து ராத்திரி நான் இவளோட போனை ஆன் பண்ணி பார்த்தேன். வாட்ஸ்அப்ல ஆதில்னு ஏதோ ஒரு பையனோட மெசேஜ் அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அத படிச்சு தலை சுத்தி மட்டும்தான் விழல. அவனோட மனசுல என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. போயிட்டா. சீதா, நம்ம பண்றது கொஞ்சம் ஓவரா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம். என்னங்க, எல்லாம் அவளுக்கு தானங்க. நீங்க இப்படியே இருந்தா மட்டும் போதுங்க. வணக்கம். ஆமா, நீங்க யாருங்க? எனக்கு தெரியலையே. என்னங்க நீங்க போய் கேட்டுட்டு இருக்கீங்க? இது நம்ம ஒரே பையங்க, மனோ. அப்படியா? கிண்டல் பண்ணாதீங்க. பின்ன என்ன பண்ணணும் நாங்க? எங்கடா போயிருந்த நீ இவ்வளவு நாளும்? ஒரு போன் பண்றது கூட உனக்கு நேரம் இல்லல? உன் அப்பா அம்மா உன் தங்கச்சி இங்க உயிரோட தான் இருக்கிறோம். நான் யாரையும் மறக்கல, மறக்கவும் மாட்டோமா. நீங்க எப்பவும் என்கிட்ட பேசுற ஒரே விஷயம் இந்த கல்யாணத்தை பத்தி தான். நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்கணும். அது முடியாததால தான் கொஞ்ச நாளைக்கு நான் தூரமா இருந்தேன். லக்ஷ்மி போன் பண்ணி சொல்லிருப்பாளே நான் அங்க இருக்கேன்னு. ஆமா, நாங்க திரும்பவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துவோம்ல. அப்புறம் எதுக்காகடா இங்க வந்த? நீங்க பயப்பட வேண்டாம். நான் ரொம்ப நாளைக்குலாம் இங்க இருக்க போறது இல்ல.
நாளை கழிச்சு நான் திருவனந்தபுரம் போறேன். அதுக்கப்புறம் இங்க வரவும் மாட்டேன். சீதா, நாம ஒரு முடிவு எடுக்கணும். சுப்ரியா விஷயத்துல நாம எடுத்த மாதிரி முடிவை இவனோட வாழ்க்கையிலும் எடுக்கணும். வாங்கக்கா, நம்ம இப்ப இல்ல அமைதியா இரு. இப்ப இல்ல ப்ளீஸ். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டுக்கலாம்லக்கா? அவங்கள நம்ம அடுத்த பர்த்டேக்கு கூப்பிடலாம். உன்னோட அடுத்த பர்த்டேவை நம்ம இதை விட பெரிய ஃபங்க்ஷனா பண்ணலாம். என்ன? அடுத்த வருஷம் என்னோட பர்த்டே மனு அங்கிள் வீட்ல தானே செலிப்ரேஷன். அத நாம அப்ப முடிவு பண்ணலாம். நீ இப்பவே ஃபிக்ஸ் ஆயிக்க வேண்டாம். நான் பிடிச்சிட்டேன். இது எல்லாத்தையும் இங்க போட்டு வச்சிருக்கியா? எங்க அம்மு எங்க? அடடா செல்லக்குட்டி, நீ எங்க உட்கார்ந்திருக்கியா? இந்த அப்படி விட்டுட்டேன். நல்லா இருக்கே. தினமும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு கோவமா இருக்க மாமாவை தான் நாங்க பாத்திருக்கோம். ஆனா இன்னைக்கு முதல் தடவையா முகத்துல சிரிப்போட இருக்கீங்க. அது என்னோட தப்பு இல்ல. உன்னோட அம்மா என்ன இங்க கூப்பிடுறதே அவளோட கவலைகளை என்கிட்ட சொல்றது தான். இப்போ அவளோட கவலை தீர்ந்துச்சு, நானும் சந்தோஷமா இருக்கேன். ஆமா கோபி மாமா, நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்படி எந்த விஷயத்த பத்தி தான் அம்மா தினமும் உங்ககிட்ட சொல்றாங்க? அந்த அளவுக்கு அப்படி என்னதான் நடந்தது? உன்னோட கல்யாண விஷயம்தான். அதுக்கு ஒரு முடிவை வந்துடுச்சு. அவளோட கவலையும் தீர்ந்து போச்சு. பொம்பளை பிள்ளைங்க வயசுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் அம்மாக்களுக்கு நிம்மதியே இருக்காது. உன்னோட அம்மாக்கு மட்டும் இல்ல, எல்லா அம்மாக்களுக்கும் அப்படித்தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னோட அம்மா மனசார சிரிக்கிறது இந்த கல்யாணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் தான். என்ன பத்தி நினைச்சு அம்மா கவலைப்படல மாமா? நல்ல ஆளுடி நீ. நீ இப்போ கல்யாணத்தை பத்தி எல்லாம் நினைக்க வேண்டாம். பர்த்டே பத்தி மட்டும் நினைச்சா போதும். சரியா? பர்த்டேவை நம்ம இன்னைக்கு தூள் கலப்புறோம். தூள் கலப்ப ஏதாவது ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கீங்களா என்ன? மாமா ஒரு பாட்டு பாடுங்க, அதுதான் ஸ்பெஷல். பிறந்த நாள் சாப்பாடு சாப்பிட முடியாம நான் ஓடி போக வேண்டியது இருக்குமா? அப்படி ஓடி போக விட்டுருவோமா நாங்க உங்களை? இல்லாமோ? ஆமா, நாம இங்கே வச்சுப்போம். இதோ மனோ வந்துட்டாரு. ஹாய். பாட்டு பாடுற வேலையை நம்ம இவருக்கு கொடுத்தா என்ன? இவரு நல்லா பாடுவாரு. அதுவும் நல்ல விஷயம் தான். இல்லனா ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பாடுங்க. என்ன விட்டுருமா? ஹாப்பி பர்த்டே அம்முக்குட்டி. மாமா இருங்க. அம்மா அம்மா, மனோ வந்துட்டாரு. அப்படியா? மனோ, நீங்க இப்ப வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. நாளைக்கு நடக்க போற விசேஷத்தை பத்தி பேசலாம்ல? என்ன செய்யணுங்கிறதெல்லாம். கல்யாணம் நாளைக்கு. இன்னைக்கு என்னோட பர்த்டே, அத பத்தி பேசினா போதும். ஒத்துக்கறமா? கல்யாணத்தை பத்தி நான் யோசிக்க கூட மாட்டேன். ஓகே, அது போதும். நீங்க உட்காருங்க மனோ. அனு, மனோக்கு குடிக்க ஏதாவது கொடுமா? எதுக்காக எடுத்துட்டு வரணும்? மனோ நம்ம வீட்ல ஒருத்தர் தானே, கெஸ்ட் எல்லாம் இல்லையே. வேணும்னா உள்ள போய் எடுத்து குடிக்கட்டும். அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்கு. இப்போ நீ போய் எடுத்து கொடு. நீங்க உட்காருங்க. அண்ணே வாங்க. இத வந்துடுறேன். அங்கிள், நீங்க சீக்கிரமா வந்ததால நான் ஒரு தண்டனை கொடுக்க போறேன். கடவுளே, நேரத்துக்கு வந்து தப்பா போச்சா? சரி, என்ன பனிஷ்மெண்ட்? என் கூட விளையாடணும். அக்கா சோம்பேறி, என் கூட விளையாடவே வரமாட்டா. இதுவா தண்டனை? இது சந்தோஷமான விஷயம் தானே. என்ன விளையாட்டு விளையாடலாம் அதையும் சொல்லிடு. நான் ரெடியா இருக்கேன். நம்ம ஓடி பிடிச்சு விளையாடுவோமா? ஐயோ, அது அப்புறமா விளையாடலாமே. அம்மா சொல்றது கேட்க மாட்டீங்கல்ல? பின்ன கண்டிப்பா கேப்பேன். மனோ அங்கிள் ரெடி. வா, எந்திரி. ஏறு. யானை போ. நேரா நடந்து போயான. தும்பிக்கை காட்டியான. என்ன தும்பிக்கையா? சத்தமா கொத்தியான. சீக்கிரமா நடன்னு சொல்றேன்ல. நடையான. நடந்து போ. கடைசி வரைக்கும் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்தா போதும்.
என்ன பிடிக்க முடியாது. ஏய் ஓடாத நில்ல. ஏய் அம்மு பிடிக்க முடியாது. ஏய் ஓடாத. சொன்னா கேளு. இல்ல அடி அம்மு. என்னங்க நான் சொல்றத கேளுங்க. நான் திரும்ப வர வரைக்கும் நீங்க எங்கேயாவது தங்கிக்கோங்க. யாருக்காவது சந்தேகம் வந்துட போகுது. யாருக்குமே தெரியாது எனக்கு கல்யாணம் ஆகாதது. கிரணுக்கும் தெரியாது. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வந்து கிரணுக்கு ஃபோன் பண்ணா அதோட எல்லாம் முடிஞ்சிரும். நம்ம நல்லதுக்காக தான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க பாம்பேக்கு திரும்ப போங்க. அந்த கிரணை அழிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வரேன். உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். அப்ப நம்ம மீட் பண்ணலாம். எங்கேயும் போக மாட்டேன்னு நீங்க முடிவோட தான் இருக்கீங்களா? அப்படின்னா அதே செய்யுங்க. நம்ம பிளான் கெட்டு போயிடுச்சுன்னா அதுக்கான காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. போன் பேசினத இந்த ஆளு கேட்டிருப்பானா? அட இங்க இந்த நியூஸ் பேப்பர் அங்கேயே கடந்துச்சு. அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க. நீங்க எப்ப வந்தீங்க? நான் இதோ இப்பதான் வந்தேன். உங்களுக்கு இந்த மனசே தெரியாதா? ஏதோ மார்க்கெட் குள்ள வர மாதிரி நீங்க வீட்டுக்குள்ள வரீங்க. ஐயோ இந்த வீடு என் சொந்த வீடு மாதிரி. எனக்கு இந்த வீட்ல கிரண் சார் அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்காரு. நானும் இனிமே இங்க தான் ஸ்டே பண்ண போறேன். ஓ அதுக்குன்னு இப்போ நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க? ஆபீஸ்ல உங்களுக்கு வேலை எதுவும் இல்ல? அது நான் இன்னைக்கு லீவு. காலையில ஃபோன் பண்ணேன். உடம்பு சரியில்லாதனால சாரு இன்னைக்கு லீவுன்னு சொன்னாங்க. அதான் அவரை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்தேன். சாரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரா? அவன் நல்லதான் இருக்கான். ஃபர்ஸ்ட் நீங்க இங்க இருந்து போங்க. ஐயோ இங்க நிம்மதியாவே இருக்க முடியாது போல. இல்ல அது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது நல்லா தான் இருக்கு. ஏனோ உன்னால அம்மு கிட்ட பழக முடிஞ்சதில்ல. அது கரெக்ட் தான். அம்மு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கா. நல்லாவே பழகுறா. எனக்கு பிடிச்சிருக்கு. அம்முக்கும் உன்னை பிடிச்சிருக்கு. அதுதான் எனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கு. அவவும் தங்கச்சி தான். இருந்தாலும் நாம அவளை நம்ம பொண்ணு மாதிரி வளர்க்கணும். அப்பா எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். அம்மாடி 1970களில் ஒரு பர்த்டே சாங் வந்தது. அது போடலாமா? என்ன கோபி மாமா நீங்க இன்னுமா அந்த சாங்க மறக்கவே இல்ல? பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு தான் கேக்குறாரு. எதுக்காக இப்படி இருக்கீங்க? அதை விட சூப்பர் பாட்டை பாடி நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். டைம் ஆயிடுச்சுல, கேக்க கட் பண்ணலாம். அம்மு எங்க? அவ இன்னும் கண்ணாடி முன்னாடி தான் நிக்கிறா. அம்மோ ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. இங்க வாங்க, கேக்க கட் பண்ணிட்டு செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாமா? இந்தா கட் பண்ண. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வரணும். பாரு, பர்த்டே பார்ட்டிக்கு வேற யாரும் வேண்டாம்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட மட்டும் நீ வர சொல்லிட்டியா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே. அது யாரு? எங்களுக்கு தெரியாம ஒரு ஃப்ரெண்டு? யார் அம்மு? அது ஒரு சர்ப்ரைஸ். ஆஹா. ஆனா வரேன்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்திடுவாங்களா? இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு அம்மு. வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல லேட் பண்ண வேணாம். நீ கேக்க கட் பண்ணு. இல்ல, என் ஃப்ரெண்டு வராம நான் இந்த கேக்க கட் பண்ணவே மாட்டேன். உனக்கு கெஸ்டோட ஃபோன் நம்பர் தெரியும்னா சொல்லு, நான் கால் பண்றேன். ஹாய், என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டாரு. அம்மா குட்டி. குமார் சார், வாட் a surprise. நீ காலக்கிட்டப்போ நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. இவ கெஸ்ட் வராங்கன்னு சொன்னதும் அது குமாரா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? அதுதானே இங்க சர்ப்ரைஸ் இல்ல அம்மா குட்டி?
நீங்க இன்னைக்கு வரவே மாட்டீங்க, என்னை ஏமாத்திடுவீங்கன்னு நான் நினைச்சேன். அப்படியெல்லாம் நான் இங்க வராம உன்னை ஏமாத்துவேனா? ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. தேங்க்யூ ஃப்ரெண்ட். ஏன் 2 பேரும் தள்ளியே நிக்கிறீங்க? ஓ, இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? அம்மா, நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, இவர் தான் குமார் சார். நான் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்காரு. வணக்கம்மா. வணக்கம்பா. இது என்னோட அம்மா பத்மஜா. இது என்னோட கோபி மாமா. அம்மா, நம்ம கேக் கட் பண்ணிடலாமா? நான் நிறைய கெஸ்ட் எல்லாம் வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இங்க நாங்க 2 பேரும் மட்டும் தான் இருக்கோம். என்ன மனோ? ஆமா, நீ என்ன இங்க எதிர்பார்த்தியா குமார்? அப்புறம் நீ அனுவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எனக்கு தெரியாதா? தங்கம், இப்ப கேக் வெட்டலாமா? அம்மா, இங்க அனு பக்கத்துல வந்து நில்லுங்க. ஏங்க நிக்கிறீங்க? வா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Ammukutti. Happy birthday to you. May God bless you. அம்முக்குட்டி. Oh. Happy birthday. அம்மா, ஹாப்பி பர்த்டே. கேக் கொடுங்கம்மா. வாங்க. வாங்க. அங்கிள் கொடுக்குறேன். வாங்கம்மா. ஹாப்பி பர்த்டேடா செல்லம். ஹாப்பி பர்த்டே அம்மா. அம்மா, என்னாச்சு? நீங்க 2 பேரும் டல்லாவே இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அது எனக்கும் அம்மாவுக்கும் எப்படி கனெக்ஷன்றத யோசிக்கிறாங்க போல இருக்கு. மத்தபடி அவங்க டல்லாலாம் ஒண்ணும் இல்ல. நாங்க 2 பேரும் ஹாஸ்பிடல்ல மீட் பண்ணோம். அம்மா கேட்டதால தான் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தேன். ஆனா இந்த கனெக்ஷன் இவ்ளோ தூரத்துக்கு வந்து நிக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எல்லாம் நல்ல விஷயம் தான். சரி, இப்போ அடுத்த ப்ரோக்ராம் என்ன? பாட்டும் டான்ஸும். அதுதான் அடுத்த ப்ரோக்ராம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.